இந்த ரிவ்யூவில் வில் ஸ்மித் நடிப்பில் வெளியான பேட் பாய்ஸ் ரைட் ஆர் டை படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை அடில் எல் அர்பி, பிலால் பலாக் அப்படின்னு 2 இயக்குநர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி மூவி ரிவ்யூ அண்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. பேட் பாய்ஸில் இது வரைக்கும் 3 பார்ட் வெளிவந்திருக்கு. அதோட தொடர்ச்சி தான் இந்த 4வது பார்ட். அந்த படமெல்லாம் பார்த்தவங்களுக்கு இந்த படம் ஈஸியாக புரியும் அண்ட் பிடிக்கும். பார்க்காதவங்களுக்கு புரிகிற மாதிரி சுருக்கமாக சொல்லணும்னா, வில் ஸ்மித்தும் அவரோட நண்பரும் ஒரு சீக்ரெட் போலீஸ் ஆஃபீஸராக இருப்பாங்க. ஒவ்வொரு பார்ட்லேயும் ஒரு ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சி அதை சால்வ் பண்ணுறது தான் அந்த படத்தோட கதையாக இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துலையும் வில் ஸ்மித்தோட சீனியர் ஆஃபீஸர் கொலை செய்யப்பட்டிருப்பார். அவர் யாருனால கொல்லப்பட்டார், கொலை செஞ்சவன் எப்பேற்பட்ட குற்றவாளி அப்படிங்கிறத அந்த சீனியர் ஆஃபீஸரே ஒரு வீடியோ மூலமாக குழு கொடுத்துருப்பாரு. அதை டேப் பண்ணி அந்த குற்றவாளியை எப்படி கண்டுபிடிச்சி கொலை செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தோட கதை. பொதுவாக ஹாலிவுட் படங்கள்னாவே ஓப்பனிங்கில் ஒரு பிரம்மாண்டமான சீனும் அதுக்கப்புறமா இன்டர்வல் வரைக்கும் பேசியே கொள்ளுவாங்க. கிளைமேக்ஸில் ஒரு 15 நிமிஷம் மட்டும் தடாலடியாக இருக்கும். இந்த ஃபார்முலா இன்னுமே அப்படியே தான் இருக்குது. ஹாலிவுட் சினிமாவில் டெக்னிக்கல் ஒர்க்கெல்லாம் இம்ப்ரூவ் ஆயிருந்தா கூட ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேலாம் இன்னும் மாறவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஹாலிவுட் படத்தை தமிழில் டப் பண்ணுறப்ப தமிழ் ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி சில வார்த்தைகளை நல்லா ஃபன்னியாக பேசியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் செம மொக்கையாக இருந்துச்சு. அதனால் காமெடி சீன்லாம் தாராளமாக நீங்கள் போய் பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டு வரலாம். ஹாலிவுட் இயக்குனரை கம்பேர் பண்ணுறப்ப நம்ம தமிழ் முன்னணி இயக்குனர்களை பாராட்டியே ஆகணும். பல கோடி பட்ஜெட் இருந்தும் டெக்னிக்கல் சப்போர்ட் இருந்தும் 2 மணி நேர படத்தையே இவங்களால நல்லா கொடுக்க முடியல. ஆனால் நம்ம டைரக்டர்ஸ் கம்மி பட்ஜெட்டில் 3 மணி நேர கதையை சக்ஸஸாக பண்ணி காட்டுறாங்கல்ல. இந்த படத்துக்கு பேட் பாய்ஸ்னு வச்சதுக்கு பதிலாக மொக்க பாய்ஸ்னே வச்சிருக்கலாம். அந்த அளவுக்கு மொக்க படமாக இருக்குது. சரி, படம் தான் நாளால் கொஞ்சம் நிம்மதியாக தூங்கலாம்னு பார்த்தா அப்பப்போ பொட்டு வெடியை போட்டு நம்மளை எழுப்பிடுறாங்க. சரி, மொபைலில் ரீல்ஸாவது பார்க்கலாம்னு பார்த்தா ஏதோ முக்கியமான சீன் வர மாதிரி கேமராவெல்லாம் சுற்றி காமிச்சு விட்டு அதுக்கப்புறமா மொக்கையை முடிச்சு போடுறாங்க. இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாம்னு கேட்டால் ஹாலிவுட் சினிமாவில் என்ன பண்ணாலும் பார்க்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. அவங்களுக்கு இது ஓகே தான். பட் நமக்கு சுத்தமாக மொக்க தான்.